யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இந்த உலகில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது. அதே நேரம் ஒரே முறை கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் உலக பிரகாரமாய் வாழ்கிறவங்களை விட ஆண்டவருக்குள் வாழ விரும்புகிற நபர்கள் நிறைய நேரங்களில் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறாங்க. ஏன் தெரியுமா? நாம் மற்றவங்க மாதிரி இல்லாமல் வேத கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முயற்சி பண்ணுறோம். 1 பேதுரு 2:19 பார்க்கும்போது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தேவனுடைய காரியங்களில் நீங்கள் நீதியாய் இருந்து உபத்திரவங்களை சகித்தால் அது தேவனுக்கு உகந்ததாய் காணப்படும். அதாவது நீங்கள் பொய் பேசாதவங்களா, உண்மையாய் நடக்கிறவங்களா, விக்கிரகங்களுக்கு விலகுகிறவர்களா இருந்தால் கேலி, கிண்டல், தனிமைப்படுத்துதல் சகஜமானதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கூட சொல்லும்போது, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறேன் அப்படி சொல்லி வேதனைப்பட்டாங்க. ஆனால் வேதாகமத்தின்படி நீங்கள் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். அவங்க நல்லவர்களாய் சாந்த குணமுள்ளவர்களாய் மட்டுமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையுள்ள மனசாட்சியோட கீழ்ப்படிங்க. நீங்கள் ஒரு தவறு செய்து தண்டிக்கப்பட்டால் அதனால் ஒன்றுமே இல்லை. அதே டைம் நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டு பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு உகந்தது. சில நேரங்களில் சில நபர்களுக்கு நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை தவறாக புரிஞ்சிருப்பாங்க. உங்களை ஒரு எதிரியாக கூட பார்க்கலாம். நீங்கள் பொறுமை இழக்க அளவுக்கு அவங்க உங்களுக்கு தீமை பண்ணலாம், உங்களை பற்றி பேசலாம். ஆனால் உங்கள் தரப்பில் நீங்கள் ஆண்டவர் முன்னாடி சரியாக இருக்கீங்கல்ல, பொறுமையாக இருங்க. நீங்கள் பதில் செய்தால் அங்கே ஆண்டவர் செயல்பட முடியாது. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செயல்படும்போது உங்கள் நீதியானது வெளிப்படும். எனவே பொறுமையோட பாடுகளை சகித்த உங்களுக்கான பலன் மற்றும் நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? எனவே நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை நீங்கள் பொறுமையாய் சகிக்கும்போது அது ஆண்டவருக்கு முன்பாக பிரீதியாய் காணப்படும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.